இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது ஒரு முக்கியமான டாப்பிக்கா இருக்கு. இந்தியன் பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 2014ல மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், இத வந்து ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணுன்ட்டு. அது அப்படியே போயிட்டே இருந்தது. ரீசென்ட்டா வந்து முன்னாள் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தலைமையில வந்து ஒரு கமிட்டி மாரி போட்டாங்க. அவங்க வந்து ஒரு 18,000 பக்கத்துல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அத வந்து கவர்ன்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்லிமென்ட் கூடும்போது அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கான அப்ரூவல் இருக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து மெஜாரிட்டியா ஒரு ஆதரவு வரும்போது அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ருவாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. மோஸ்ட்லி 2029லேருந்து இந்த லோக்சபா எலக்ஷன், இந்த ஸ்டேட் எலக்ஷன் வந்து ஒரே டைம்ல நடக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இப்போ வந்து இது நல்லதா, கெட்டதா அப்டின்ற மாரி நெறைய டிபேட் போயிட்டுருக்கு. இது ஒரு சிக்கலான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதோட பேஸே மாத்துற மாரி இருக்கும் அப்டின்ற மாரி நெறைய ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஆனா நெறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா நெறைய அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப நார்மலா எலக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இப்போ லோக்சபா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஸ்டேட் எலக்ஷன் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. இப்போ இது 2014ல நடந்ததுன்னா, இது 2019ல நடக்கும். அந்த மாரி தொடர்ந்து எலக்ஷன் நடந்துகிட்டே இருக்க மாரி இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, எலக்ஷன் கமிஷனுக்கு வந்து பயங்கரமா செலவாகும். இப்போ ஒரு ஸ்டேட் நடத்தணும்னா அட்லீஸ்ட் ஒரு 300,00,00,000 400,00,00,000 ஆகுன்றாங்க. வேர்ல்டுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எலக்ஷன்னா அது இந்தியன் எலக்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி அந்த மாரி செலவாகுன்றாங்க. இப்ப இதுக்கு ஒரு வாட்டி, அதுக்கு ஒரு வாட்டி தனித்தனியா செலவு பண்ற மாரி இருக்கும். இப்போ ஒரே டைம்ல எலக்ஷன் வச்சா காஸ்ட் பயங்கரமா கட் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம கோட் ஆஃப் கண்டக்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பொலிட்டிக்கல் ரீதியா எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. எந்த கவர்ன்மென்ட்டோட ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அது எதனாலனா, இப்போ வந்து எலக்ஷன் முன்னாடி வந்து அவங்க ஏதாவது வெயிட்டா ஒரு கெத்தான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அந்த வோட்ட வாங்கிடுவாங்க அப்டின்ற மாரி எலக்ஷன் கமிஷன் வந்து அந்த மாரி அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன ஆகும்னா, இப்ப லோக்சபா எலக்ஷனுக்கு ஒரு 4 மாசம், இந்த ஸ்டேட் எலக்ஷனுக்கு ஒரு 2, 3 மாசம் அந்த மாரி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 7 மாசம் வந்து கவர்ன்மென்ட்டோட வேலை எதுவுமே நடக்காது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் அந்த அந்த டைம்ல வந்து பண்ண முடியாது. ஒரு 6 மாசம் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்லாம் நெறைய பேர் தேவைப்படுவாங்க. இந்த எலக்ஷன் டியூட்டி அந்த மாரிலாம் போடுவாங்க. வேற ஒரு ஊருக்குலாம் போய் பண்ணுவாங்க. அது வந்து நெறைய பேரோட வேலைய எடுத்துக்கும். அதனால வந்து மத்த வேலைகள்லாம் நிக்கலாம். அந்த மாரி விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாம நெறைய போலீஸ் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் போலீஸ், மிலிட்டரி மேன்லாம் தேவைப்படும்ன்றாங்க. ஒரு ஒரு வாட்டி எலக்ஷன் நடத்தும்போதும். இதெல்லாம் தான் சில முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா பார்த்தோம்னா. அதுவும் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டியே வந்து பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். 2 எலக்ஷன் பண்றதுக்கு ஒரே எலக்ஷன்ல பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நெறைய நெகட்டிவ் சைடும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரே நேஷன், ஒரே எலக்ஷன் வரும்போது, இந்த நேஷனல் இஷ்யூ தான் ரொம்ப பெருசா தெரியும். இப்ப நம்ம பழைய எலக்ஷன்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, இப்போ லோக்சபா எலக்ஷன்ல வந்து ஒரு பிஜேபி வின் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் 2, 3 வருஷம் கழிச்சு வர ஸ்டேட் எலக்ஷன்ல வந்து தோத்துருப்பாங்க. கம்மி ஓட்டு வந்திருக்கும். இப்ப அவங்க அந்த ஒரே டைம்ல வந்திருந்தா, அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் நெறையா இருந்திருக்கு. இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட் லெவல் பார்ட்டீஸ்க்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வெளிய தெரிய மாட்டாங்க. அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் தான் வந்து பெருசா பார்க்கப்படும். இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால வந்து அந்த நேஷனல் பாலிடிக்ஸ நோக்கி போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால வந்து இந்த சின்ன சின்ன கட்சிங்கலாம் பயங்கரமா அடி வாங்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் வந்து இப்ப தான் புதுசா பண்ண போறாங்களான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நெறைய வாட்டி நடந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ் வாங்குனதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. ஒரே டைம்ல தான் எலக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்குல தான் அது மாறுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப திருப்பியும் அந்த மாரி கொண்டு வராங்க. இத வந்து பொலிட்டிக்கல் ரீதியா நெறைய வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கு சாதகமா இருக்கும்? பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி. ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது பின்னாடி ஒரு பெரிய பிளானே இருக்கு. இந்தியா வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேக் எண்ட்ல. இந்தியாக்குன்னு பக்காவா ஒரு கரன்சி. அ எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஃபியாட் கரன்சிலாம் போயிடும். பேப்பர் கரன்சிலாம் போயிடும். எல்லாமே டிஜிட்டல் ஆயிடும். அந்த டைம்ல வந்து இந்தியா அந்த கரன்சிய வெளியிடுவாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. எல்லாருமே இப்ப நம்ம வெப் 2.0ல இருக்கோம். அடுத்து வெப் 3.0 போப்போறோம். எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜியா வந்துரும். எல்லாமே ஆன்லைன் அந்த மாரி இருக்கும். எதுவுமே ஏமாத்துறது எதுவுமே பண்ண முடியாது. இன்கம் டாக்ஸ் எல்லாமே அந்த பிளாக் செயின்ல வந்துரும். எதுவுமே தப்பு பண்ண முடியாது. அந்த மாரி அத நோக்கி போயிட்டுருக்கு. அதுல ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் சொல்றாங்க. போக, போக நம்ம அந்த வோட்டிங் பண்ற விஷயமும் மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதுவும் பிளாக் செயின்ல வந்துரும். அதுல எந்த தப்பும் பண்ண முடியாது யாரும். அந்த மாரி ஒரு அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு விஷயமா தான் இது இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி டீட்டெயிலா இந்த வெப் 3.0 பிளாக் செயின பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் வீக்ல வருது. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் நெனைக்கிறேன். இப்ப நம்ம பொலிட்டிக்கல் ரீதியா இது கரெக்ட்டா, தப்பான்னு பேசிட்டு இருக்கோம்.
இந்த விவேக் காமெடி மாரி, யானைக்கு நாமம் போடுறதா, பட்டை போடுறதா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாரி, இது வேற எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்த டெக்னாலஜி வரும்போது, உலகமே அட்வான்ஸா போம்போது, நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னமோ இது வந்து இந்த மோடி கவர்மெண்ட் தான் இந்த மாரிலாம் பிளான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க தான் பார்த்தோன்னா, ஒன் நேஷன் ஒன் கார்டுன்னு ஒரு பிளான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரே கார்ட வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம். இப்ப ரேஷன் கார்டெல்லாம் பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கும். கேரளாக்குலாம் ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ, அங்க இருக்கவங்க இங்க வந்து வாங்க முடியாது. இப்ப இந்த ஒரு கார்டு வச்சிருந்தா, நீ வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும். எந்த ஊர்ல நீ என்ன வேணா ரேஷன் வாங்கிக்கோ, அப்படின்ற மாரி அவங்க ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி தான் அவர் ஒண்ணு ஆதார் கார்டுனே கொண்டு வந்தாரு. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். ஏன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ப்ரூஃப்ன்னு பார்த்தோன்னா, இந்த ரேஷன் கார்டு வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வோட்டர் ஐடி, அது கூட இந்த 18 வயசு எப்போ வரும் அப்படின்னு மாரி வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இவர் பார்த்தோன்னா, சம்மந்தமே இல்லாம ஆதார் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. இந்த மாரி எல்லாருமே சின்ன பசங்கன்னா கூட 3 வயசுக்கு மேல இருந்தா கூட உனக்கு ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே இப்ப அந்த ஆதார் கார்டு இருக்கு. இப்ப அந்த ஆதார் கார்டு நம்ம லைஃப்ல ஒண்ணு ஆயிடுச்சு. நீ எங்க போனாலுமே ப்ரூஃப்னா ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டுல குடுத்திருக்க நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்ற மாரி பக்காவா ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு.